அடுத்து என்ன வசனம்? நீதிமொழி 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. இந்த மாதம் நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதம். போன மாதம் வரையில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தில் எத்தனையோ குறைகள் இருக்கலாம், குறைவான ஆசீர்வாதம். ஆனால் இந்த மாதத்தில் நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான பரிபூர்ண ஆசீர்வாதம். அல்லேலூயா. பரிபூர்ண ஆசீர்வாதம் இன்றைக்கி நிறைய பேர் இல்லை. நீங்கள் பரிபூர்ணம் அடைஞ்சிங்களா அப்படின்னா இல்லைன்னு இல்லைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அவைகளுக்கு ஜீவன் உண்டாகியிருக்கவும் பரிபூர்ணப்பட வந்தேன் ஆண்டு சொன்னார். யோவான் 10:10 வாசிங்க. யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். பின்னால் ஒருத்தர் வாசிங்க. ஆமேன். வெரி குட், வெரி குட். அதே மாதிரி பிரதமர் வாசிங்க. அவர் பரிபூர்ணப்பட வந்தேன். அல்லேலூயா. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்பட வந்தேன். இந்த மாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம். அப்போது நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அந்த ஆசீர்வாதம் பரிபூர்ண ஆசீர்வாதமா இல்லையே, அதில் ஏதோ குறை இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், குறைவான ஆசீர்வாதத்தோடு தான் நம்ம இருக்கிறோம். தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு நிச்சயமாக தருவார். யாருக்கு தருவார்? உண்மையுள்ள மனுஷன், உண்மையுள்ளவன். அப்போ எல்லாத்திலும் உண்மையாக இருக்கணும். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அவர் மாறவே மாட்டார். நீங்கள் எல்லாரும் உண்மை இருந்தால் தான் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபத்தில் உண்மையாக இருக்கணும், ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில் உண்மையாக இருக்கணும், உலக வாழ்க்கையில் உண்மையாக இருக்கணும், ஒரு வியாபாரம் பண்ணால் உண்மையாக இருக்கணும். எத்தனையோ காரியத்தில் இப்போ உண்மை இல்லாமல் போயிடுச்சு. இப்போ உலகத்தில் உண்மையை பார்க்கவே முடியல. அந்த உண்மை இல்லாதனால தான் நமக்கு ஆசீர்வாதமும் இல்லாமல் போச்சு. என்ன தான் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறார். காரணம் என்ன? உண்மை இல்லை. உண்மையை பேசுகிறது இல்லை, பேச்சில் உண்மை இல்லை, செயலில் உண்மை இல்லை, நடத்தையில் உண்மை இல்லை. அப்போ இந்த உண்மை இல்லாமல் போக போக நமக்கு ஆசீர்வாதம் இல்லாமே போயிடுது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஆண்டவர் சொன்னார் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால். ஆமாம், இப்போ கொஞ்சத்தில் கூட உண்மையாக இருக்கிறது இல்லையே. இவ்வளோ கொடுத்து உண்மையாக இருக்கிறது இல்லை, இந்த இவ்வளோவில் உண்மையாக இருக்கணும். 1000 ரூபா கொடுக்குறது உண்மையாக இல்லை, 100 ரூபாயில் உண்மையாக இருக்குமா? அல்லே சொல்லுங்க எல்லாரும். 100 ரூபாயில் உண்மையாக இருக்குமா? இப்போ நம்ம ஆண்டவரே நான் உண்மையாக இருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் பரிபூர்ணமாக பெறணும். நம்ம குடும்பத்தில், நம்ம வீட்டில், நம்ம சபையில், நம்ம தேசத்தில் நம்ம வாழும்போது நம்முடைய ஆசீர்வாதத்தை காத்த நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதமாக மாற்றி தரணும். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் நிச்சயமாக தருவான்னு விசுவாசிக்கிறேன். வேத 2 தீமோத்தேயு 2:13 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:13. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். 2 தெசலோனிக்கர் 3:3 வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 3:3. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். ஆண்டவர் உண்மையுள்ளவர், ஏசப்பா உண்மையுள்ளவர், ஏசப்பா உண்மையுள்ளவர். இல்லை சொல்லுங்கிறாரோ. ஆமாம், அவர் என்ன செய்கிறாரு? உன்னை தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்வார். இந்த மாதம் முழுவதும் எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்வார். அது எந்த புயல் வந்தாலும் சரி, எந்த வியாதி வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லா ஸ்ட்ரைக்கு பந்து என்ன வந்தாலும் சரி, அந்த தீமைக்கு விலைக்கு நம்மை காத்துக்கொள்வார். அல்லேலூயா. ஆமாம், அதான் 2 தீமோத்தேயு 3:3. 2 தீமோத்தேயு 4:12 வாசிங்க. அப்போ 2 தெசலோனிக்கர் 3:3 என்ன சொல்லுது? 2 தெசலோனிக்கர் 3:3 அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். அவங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்வார். அவர் உண்மை உள்ளவர். 2 தீமோத்தேயு 4:18.
2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு ஒரு தீமை இல்லை, 2 தீமை இல்லை, எல்லா தீமையிலிருந்து ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லா கரங்களுக்கு உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா தீமையிலிருந்தும் என் குடும்பத்தை, என்னை, என் பிள்ளைகளை விலை காத்துக்கொள்ளுங்க, என் விசுவாசிகளை விலை காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. சரி, ஆதியாகமம் 31:24 வாசிங்க. 31:24 வாசிங்க. ஆதியாகமம் 31:24. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்றார். பார்த்தீங்களா, லாபான்ட்ட சொல்கிறாரு, யாக்கோபிட்ட போய் தீமை பேசக்கூடாது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, உங்களுக்கு விரோதமாக யார் எழும்புகிறாங்களோ அவங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுவார். அவனுக்கு தீமை செஞ்சிடாதப்பா. அல்ல சொல்லுங்க, உன் அண்ணனோ, உன் தம்பியோ, மாமானோ, மச்சானோ, சித்தப்பனோ, பெரியப்பனோ, உன் பக்கத்து வீட்டுக்காரனோ, எதிர் வீட்டுக்காரனோ ஒருத்தன் உனக்கு தீங்கு செய்யாதபடிக்கு தேவன் உன்னை விலை காத்துக்கொள்வார். 29ஆம் வசனம் வாசிங்க. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு. யாக்கோபோட நன்மையே அன்றி தீமை ஒன்று சொல்லாத. உனக்கு தீங்கு செய்ய முடியும், ஆனால் தீங்கு செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டு உங்கள் தகப்பன் சொல்கிறாரு, அவனுக்கு நன்மை தான் செய்யணும், தீமை செய்யாதுங்கிறார். சங்கீதம் 121:7 வாசிங்க. சங்கீதம் 121:7 சீக்கிரம் வாசிங்க. வாசிங்கம்மா. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கும் விலை காப்பார், அவர் உன் ஆத்துமாவை அவர் எல்லா தீங்கு விலை காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார். பிரைஸ் காட். அல்லேலூயா. எல்லா தீங்கு விலை காப்பார். சரியா? சங்கீதம் 89:7 முறை அவர் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர் சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 89 வீட்டில் வாசிச்சு பார்க்குறீங்க. 7 times God is faithful to fulfill all his promise. அவர் வசனத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவர். 7 முறை வருது. அல்லேலூயா. அவர் உங்களை தீமைக்கு விலை காத்துக்கொள்வார், உங்களை பாதுகாக்க நல்லவர். அவர் பரிபூர்ண ஆசீர்வாதம் கொடுப்பார். பரிபூர்ண ஆசீர்வாதம், சாதாரணமான ஆசீர்வாதம் இல்லை. எபேசியர் 3:19 வாசிங்க. எபேசியர் 3:19. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின் சகல பரிபூர்ணத்தால் நிரப்படவும் அவர் ஐஸ்வரியனாகிறார். சங்கீதம் 16:11. சங்கீதம் 16:11. சங்கீதம் 16. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் சமூகத்துக்கிற பரிபூர்ண ஆனந்தம் உனக்கு தருவேங்கிறார். ரோமர் 5:17 வாசிங்க. டக்கு டக்குன்னு வாசிங்க. ரோமர் 5:17 தேப்பால வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி வாசிங்க. தேப்பால வாசிங்க. ஆண்களை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தை உனக்கு தருவார். சந்தோஷ பரிபூரணத்தை உனக்கு தருவார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7:4 வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:4. 2 கொரிந்தியர் 7:4. மிகுந்த தைரியத்தோടെ உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாயிருக்கிறேன். பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண ஆனந்தம். அல்லேலூயா. பரிபூர்ண ஆசீர்வாதம். அவருக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், பரிபூர்ணப்பட வந்தேன் ஆண்டு சொல்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இந்த மாதத்தில் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தேவன் தருவார், பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுப்பார், பரிபூர்ண மகிழ்ச்சியை தருவார். அல்லேலூயா. பரிபூர்ண ஜீவனை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சங்கீதம் 89:1 வாசிங்க. சங்கீதம் 89:1. சங்கீதம் 89:1. கர்த்தரின் கிருபைகளை என்னென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். வாசி. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் உண்மையை தலைமுறை தலைமுறையாக சொல்லுவேன். அவர் உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா. சரி, அடுத்து உபாகமம் 7ஆம் அதிகாரம்
அவர் அடுத்து என்ன உண்மையுள்ளவராக இருக்கிறார் பாருங்கள். அவர் கிருபையில் உண்மை பரிபூர்ண ஆனந்தம் தருவார். உபாகமம் 7:9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் ஆமென். என்றும். அல்லேலூயா. 1000 தலைமுறைக்கு உடன்படிக்கை உண்மையும் காக்கிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்போ முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தீமைக்கு விலை காத்துக்கொள்ள உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமைக்கு விலை காத்துக்கொள்ள உண்மையுள்ளவராக இருக்கிறார். 2 தெசலோனிக்கர் 3:3 வாசம். அது 3 காரியங்களை வாசம். அப்போ நிறைய காரியங்கள் அவர் உண்மையுள்ளவர் எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் நாசமோசம் விலை காத்துக்கொள்ள உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் உடன்படிக்கை காக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். உடன்படிக்கை இப்போ திருமணத்தில் உடன்படிக்கை பண்ணி அந்த கணவன் அந்த மனைவி அந்த உடன்படிக்கை காக்காமல் உடனே என்ன செய்யணும்? விவாகரத்து பண்ணிடுறாங்க. உடன்படிக்கை விரோதமான காரியங்களை செஞ்சிடறாங்க. ஆதியாகமம் 3:15 வாசிங்க. ஆதியாகமம் 3:15. ஆதியாகமம் 3:15. ஆமாம், இந்த காரியத்தை ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி ஆகத்தான் மேசியாவை அனுப்புகிறார், இயேசுவை அனுப்புகிறார் அவன் தலையை நசுக்கிறதுக்கு. அல்லேலூயா. சாத்தான் தலை. இப்போ நம்ம வாழ்க்கையில் உடன்படிக்கை பண்ணுறோம். கணவன் மனைவி வாழ்க்கை உடன்படிக்கை. அல்லேலூயா. ஊழியத்தில் உடன்படிக்கை, வியாபாரத்தில் உடன்படிக்கை, அக்ரிமெண்ட் போட்டு இடம் வாங்குகிறோம், உடன்படிக்கை. அல்லேலூயா. அது உடைக்கக்கூடாது. உடன்படிக்கை உடைக்கக்கூடாது. உடன்படிக்கை ஆண்டவர் உடன்படிக்கை என்றைக்கு நமக்கு விட வாக்கு பண்ணாரோ அந்த வாக்கு அதை மாற்றவே மாட்டார். உடன்படிக்கை மாற்றவே மாட்டார். அல்லேலூயா. நமக்கு எங்கே நம்மளோட என்ன உடன்படிக்கை மாட்டேங்க? நம்மளோட என்ன உடன்படிக்கை? புதிய உடன்படிக்கைன்னு பாத்திரமாக திருவிருந்து எடுக்கிறோம். அல்ல சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கையில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்களும் நானும் அதில் உண்மையாக இருக்கணும். விசுவாசி அவருக்கு துரோகம் பண்ணவே கூடாது. கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணுறாங்க, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணுறாங்க, உடன்படிக்கை ஈஸியாக மீறினாங்க. நம்ம ஆண்டவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, மீறக்கூடாது. அல்லேலூயா. மூன்றாவது 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5:23-24. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23-24. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், உங்களை பாதுகாக்க உண்மையுள்ளவர், உடன்படிக்கையாக்க உண்மையுள்ளவர். ரெண்டாவது நம்ம ஆவி ஆத்தும சரீரத்தை அவர் மாசற்றவர்களாக நிறுத்த உண்மையுள்ளவர். உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் 3மே பரிசுத்தமாக இருக்கும். அதை காக்குவது உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதான் யூதாவின் புஸ்தகம் 1:24 வாசிங்க. யூதா 1:20. பழைய புதிய ஏற்பாட்டில் கடைசிக்கு வாங்க. யூதா 1:24. யூதா 1:24. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமையுள்ளவர். மாசற்றவர்களாக நிறுத்தவும். மாசுனா தூசி. அல்லேலூயா. ஒரு தூசி உங்கள் மேலே, உங்கள் ஆத்மாவில், உங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு தூசி கூட இல்லாமல் நிறுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இதை பார்த்தோன்னா ஒரு வாலிப தம்பிக்கு ரொம்ப சந்தேகமாயிடுச்சு. பிசாசு சொன்னான், உன்னால் இத்தனை பேர் விழுந்து போயிட்டான்டா, நீர் விழுந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ அந்த பையன் ஆண்டவர் சொன்னார், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் நான் எப்படி நிலைநிறுத்திருக்கேன், நிறுத்தி வச்சிருக்கிறேன். அதை நிற்க பண்ண தேவன் உன்னை நிற்க பண்ணுவார். அது கீழே விழாமல் நிற்க பண்ணல. அல்ல சொல்லுங்களேன், உன்னையும் பரிசுத்தத்தில் நிற்க பண்ணுவேன், சத்தியத்தில் நிற்க பண்ணுவேன். அல்லேலூயா. உண்மையில் நிற்க பண்ணுவேன். பிசாசு சொல்கிற காரியத்தை நீ கேட்கக்கூடாது. அவன் இவன் வந்தவன் போனவன்லாம் சொல்லுவான், உன்னால் எல்லாம் பரிசுத்தமாக வாழ முடியாது, உன்னால் நினச்சி நிற்க முடியாது, எல்லாம் விழுந்து போயிடுவப்பா, அப்படிப்பா இப்படிப்பான்னா நீ சொல்லணும், என் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரம் நிற்க பண்ண தேவன் என்ன நிற்க பண்ணுவார், என் சத்தியத்தை நிற்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். 4வது பாயிண்ட் வாசிங்க. 1 யோவான் 1:9. 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி, எல்லா பாவத்தையும் மன்னிக்க தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவர்.
சொல்லுங்கள், என்னை எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிக்க அவர் உண்மை உள்ளவர். நீ என்ன லைஃபாய் சோப்பு போட்டாலும், ரெக்ஸானா போட்டு சோப்பு போட்டு நீ குளித்தாலும், டெட்டால் போட்டு குளித்தாலும் உன்னை சுத்திகரிக்க முடியாது. உன்னை சுத்திகரிக்க யார் இருக்கிறா? ஆமாம், லாரியாக நீ சோப்பை வாங்கி வச்சு வீட்டை நீ குளித்தாலும் சுத்தமாக மாட்டீங்க. அல்லேலூயா. ஆனால் உன்னை சுத்திகரிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அதான் என்ன பாட்டு பாடுறோம்? சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக. ஆமென். உள்ளத்தில் வந்தீரையா. ஆமென். அல்லேலூயா. ஆண்கள் நல்லா பாடணும், பைபிள் வாசிக்கணும். இந்த மாதமாவது ஒரு தீர்மானம் எடுங்க. அவர் உங்கள் எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். 1 யோவான் 1:9 எல்லா பாவத்தையும் மன்னிக்க அவர் உண்மை உள்ளவர். சொல்லுங்கள், உண்மை உள்ளவர். நம்மளால் மன்னிச்சிட்டோமா, ஆனால் உள்ளத்தில் கோபம் வச்சுட்டு இருப்பான். உண்மையாக மன்னிச்சிருக்க மாட்டான். நம்ம அப்பா மன்னிச்சிட்டேன் பாரு, பேச மாட்டார். அம்மா மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு, ஆனால் ஏன் பேச மாட்டேங்கிற? அப்புறம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மன்னிப்பாங்க, பேச மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மன்னிக்கிறதுல உண்மை உள்ளவராக இருக்கிறேன். எல்லா பாவத்தையும், எல்லா குற்றத்தையும், எல்லா குறையும், எல்லா மருதிலையும் நான் மன்னிக்கிறேங்கிறார். அல்லேலூயா. அல்ல சொல்லுங்க எல்லாரும். ஆமாம். உன்னத பாட்டு புஸ்தகம் 32:23 வாசிங்க. உன்னத பாட்டுகள் 32:23 சீக்கிரம் வாசிங்க. உன்னத பாட்டுகள் 32:23. நம்ம என்னாகமம் வாசிங்க. 32:23. நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். அந்த பாவத்தை விட்டு நம்ம நீங்கிறது தான் இயேசு பாவ மன்னிப்பு தரார். அதுதான் பாட்டு பாடுறோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள பரலோகத்தில் ஓரிடம் நீ. நம்ம எல்லாருமே பாவ மன்னிப்பு நைட்டு படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதுக்கப்புறம் தூங்கும்போது உன் ஜீவன் போனால் யார் துணை செய்திடுவார். போன வாரத்தில் ஒரு 2 மணி பேர் தூங்கும்போது இறந்துட்டாங்க. அதான் பாட்டு பாடுறோம், பரிசுத்த ஆவியான பாட்டு. தூங்குறதுக்கு முன்னாடி பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு தூங்கணும். அன்றைக்கி நாள் முழுசும் ஆண்டவர் நன்மை செஞ்சீங்க, நான் ஏதோ தப்பு பண்ணிருப்பேன், எனக்கு தெரியாது, பாவ மன்னிப்பு கொடுங்க ஆண்டவரேன்னு பாவ மன்னிப்பு பெற்ற பிறதான் நீ தூங்கணும். அல்லேலூயா. ஆமாம், நீ தூங்கும் போது பாவ மன்னிப்பு பெறாமல் தூங்கிட்டீங்கன்னா நீ இறந்தால் நரகத்தான் போவீங்க. அப்போது பாவ மன்னிப்பு இருந்துச்சுன்னா இயேசு பாவங்களை மன்னிக்க உண்மையிலவராக இருக்கிறார். நீ தான் அறிக்கை செய்கிறதில்ல. அல்லேலூயா. நீ அறிக்கை செஞ்சால் பாவத்தை மன்னிச்சிடுவார். நம்ம எப்போ இறந்தாலும் கவலையே இல்லை, அடுத்த நிமிஷம் ஆண்டவர்கிட்ட இருப்போம். பாவம் மன்னிக்கப்படி ஆண்டவர்கிட்ட போக முடியாது. அல்லேலூயா. ஆமாம், பாவம் மன்னிக்கப்படணும். லூக்கா 7:47 வாசிங்க. லூக்கா 7:47 சீக்கிரம் வாசிங்க. லூக்கா 7:47. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவம் எல்லாம் நான் மன்னிச்சிட்டேங்கிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷம். 23:34 வாசிங்க. லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே இயேசு மன்னிக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அதே 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மன்னிக்கப்பட்டா நம்ம பரதீசில் போயிடுவோம். அப்போஸ்தலர் 10:43. அப்போஸ்தலர் 10:43 வாசிங்க. அவரை விசுவாசி தேவபாலம் வாசிங்க. அப்போஸ்தலர் 10:43. 10:43. அவரை விசுவாசிக்கணும், அவன் நாமத்தினால பாவ மன்னிப்பு பெறணும். அல்ல சொல்லுங்களாரும். அவர் எதில் உண்மை உள்ளவர்? என்னை மன்னிக்கிறதுல உண்மை உள்ளவர். அவர் மன்னிக்கிறதுல உண்மை உள்ளவர். அல்லேலூயா. சரி, அடுத்து ஐந்தாவது பாயிண்ட் வாசிங்க. எபிரேயர் 10:23 வாசிங்க. எபிரேயர் 10:23.
அப்போ எனக்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார், பாவங்களை மன்னிக்கிறதுல உண்மையுள்ளவர், ஆவி ஆத்ம சரீரத்தை பாதுகாக்க உண்மையுள்ளவர், உடன்படிக்கை காக்க உண்மையுள்ளவர், தீமையிலிருந்து என்னை காக்க வல்ல உண்மையுள்ளவர். அல்லேலூயா. 5வது வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். எபிரேயர் 10:23 வாசிங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நம்ம கொடுத்துக்கிறாருன்னா அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 11:11 வாசிங்க. ஹீப்ரூஸ் சாப்டர் 11:11. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி, வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் ஆபிரகாம் பிள்ளைகள் வாக்குத்தத்தம் பண்ணுறது. அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தம் கொடுக்குறார் ஒவ்வொரு மாதமும், அதெல்லாம் உண்மை உள்ளது. அல்லேலூயா. ஆமாம், அரசியல்வாதி வாக்குத்தம் கொடுப்பானுங்க, வாக்கு கொடுப்பானுங்க, எப்போ ஓட்டு வாங்க வருவானுங்க, ஆணையை குதிரையாக்குவேன், குதிரை ஆணையாக்குவேன். அல்லேலூயா. அந்த வாக்கெல்லாம் நிறைவேறாது. என்ன சொல்ல, இது ஒரு அருமையான சகோதரியை பார்த்து பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டம். கல்யாணம் முடித்து ஃப்ரான்ஸுக்கு போய் அழகு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய நல்ல வாக்கு பண்ணி கல்யாணம் முடித்தாங்க. நாங்கள்லாம் கல்யாணத்துக்கு போனோம், நம்ம விசுவாசி தான். கடைசியில் எழுதி வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த பிள்ளை இந்த குழந்தைய பார்க்கக்கூடாது, அதை வரக்கூடாது, வாக்கு பண்ணிட்டு வாக்கு தத்துவம் அவள் கொடுத்த வாக்கெல்லாம் கேன்சல் பண்ணி இப்போ எழுதி வாங்கிட்டு போயிட்டா. ஃப்ரான்ஸ் என் தம்பி என்ன செய்வார், அவர் வீடு இல்லை, வேதனைப்படுறாரு. நல்லா கவனி அம்மா, ஐயா நல்லா கவனிங்க, உங்கள் வீட்டில் நீ கல்யாணம் முடிக்கிற, உனக்கு குழந்தை பெறுது, நீ எல்லாம் இருக்கிறீங்க, ஆனால் ஒரு நேரம் வரும் பிசாசு பயங்கரமான வாக்கை மீற வைப்பான். அல்லேலூயா. வாக்கை மீறக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். கணவன் மனைவி ஈஸியாக வாக்கு மீறிட்டாலே. தம்பி அழுகிறாரே, அவளுக்கு நேசநாட்டி இருக்குது, தம்பிக்கு நேசநாட்டி இல்லை. அப்போ அந்த குழந்தைக்கு தகப்பன் யார், அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா. குழந்தைய பார்க்கக்கூடாது, குழந்தைகிட்ட வரக்கூடாது, உனக்குன்னு சம்மந்தம் இல்லை. அந்த குழந்தைய ரொம்ப நேசிப்பாங்க அவங்க. ஒரு குடும்பம் இல்லை, நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படி இருக்குது. அல்லேலூயா. நீ நினைக்கிறீங்க அவர் சொல்தா, ஒரு நேசநாட்டி, இவர் அப்படி வேலை செய்கிறாரு, இவர் இப்படி. டோன்ட் சீட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. கர்த்தர் தான் உண்மையுள்ளவர், உடன்படிக்கை காக்க வல்லவர். அந்த கர்த்தருக்கு பயந்தவர்களாக நம்ம பிள்ளைங்க இருக்கணும், நம்ம மருமக பிள்ளை இருக்கணும். அல்லேலூயா. நம்ம மருமகளாக இருக்கணும். இல்லாட்டினா நம்ம எதிர்காலமெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும், வீணாக போயிடும். ஆண்டவர் போல இருக்கணும். ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. உன் சந்ததியை ஆகாத நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுகிறார். அவங்க சந்ததி, நம்ம சந்ததி. அல்லேலூயா. அது பிசாசு பறிக்க விடவே கூடாது. சரியா? அப்போ வாக்கு பண்ணவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு, அவர் வாக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. எபிரேயர் 23:19 வாசிங்க. எபிரேயர் 23:19 இல்லை, 2 கொரிந்தியர் 1:20. 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் எல்லா என்றும் வாக்குத்தத்தங்களும் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்த எல்லா காரியமும் ஆமென் என்றும் ஆமென் என்றும் ஆமென் என்றும் ஆமென் என்றும். கடைசியாக ஒரு காரியம், முக்கியமான காரியம். 1 கொரிந்தியர் 1:9 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:9 6வது பாயிண்ட். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அப்போ நம்மளை எதுக்காக அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை அழைத்தவர் ஒரு நாளும் மாற மாட்டார். அவர் உண்மையுள்ள தேவன்.
உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அழைத்திருக்கிறார், உங்களை உயர்த்துவதற்காக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், வாசிங்க 1 தெசலோனிக்கர் 5:24. 1 தெசலோனிக்கர் 5:24. 1 தெசலோனிக்கர் 5:24. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். யோசுவா 14:9. யோசுவா 14:9. யோசுவா 14:9. அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். அப்போ கால் மிதிக்க தேசத்தை உனக்கு தருவேன் என்று அழைத்த தேவன் அதை அப்படியே செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு பண்ண தேவன் உண்மை உள்ளவர், அவர் மன்னிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், அவன் ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாக்கிற தேவன் உண்மை உள்ளவர், உடன்படிக்கைக்காக தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உங்களை எல்லா தீமைக்கும் விலை காக்க ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் தான் உங்களுக்கு இந்த மாதம் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவார். பரிபூர்ண ஆசீர்வாதம். இந்த காரியங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் அவரை நம்பி சார்ந்திருக்கும்போது அவர் உங்களை குறைவான ஒரு ஆசீர்வாதத்தில் விடவே மாட்டார். சரியா? நம்ம காசு, நம்ம பணம், நம்ம படிப்பு, நம்ம அறிவு அதெல்லாம் குறைவான ஆசீர்வாதத்துக்கு வரும். ஆனால் தேவன் ஒரு நாள் நமக்கு குறைவை கொடுக்க மாட்டார், நிறைவான தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க.